ஒரு பெண்ணினுடைய ஜனனகால ஜாதகத்திலே 8க்குரிய இடமானது, அதாவது லக்னத்திற்கு 8ஆம் இடத்திற்குரிய அதிபதி அந்த 8ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்று நின்றால் அப்பெண், அதாவது இறக்கும் வரை சுமங்கலி, தீர்க்க சுமங்கலியான வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பை தரும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 8ஆம் இடங்கிறது கணவனுடைய ஆயுள் ஸ்தானம். அந்த கணவனுடைய ஆயுள் ஸ்தானம், அந்த ஆயுள் ஸ்தானத்தினுடைய அதிபதி அந்த பாவத்திலேயே ஆட்சி பெற்று நிற்கிறதுனால அந்த பெண்ணினுடைய கணவன் தீர்காயுளாக இருப்பால். அதன் காரணத்தினால் இப்பெண் காலத்திற்கும் சுமங்கலியாக இருக்கக்கூடிய அமைப்பை தரும். மேலும் சந்திரனாகிய கிரகம் கன்னி, விருச்சிகம், ரிஷபம், சிம்மத்தில் இருந்தால், அதாவது கன்னி ராசியாக இருந்து விருச்சிக ராசியாக இருந்து ரிஷப ராசியாகவும் சிம்மம் ராசியாகவும் இருக்க பெற்ற பெண்ணாக இருக்கணும். அதாவது 8 8 ஆட்சி மற்றும் இந்த 4 ராசிகள், இந்த 4 ராசிகளிலே சந்திரன் நிற்கக்கூடிய அமைப்பு பெற்றால் அப்பெண்ணிற்கு புத்திரர்கள் குறைவான புத்திரர்களே இருப்பார்கள். அதாவது 1 அல்லது 2 குழந்தைகளுக்கு மேல் இருக்காது அப்படிங்கிறது ஜோதிட விதி.